உலகத்தில் மக்கள் 2 விதத்தில் வாழறாங்க. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். இல்லறத்துலேயும் சேராமல் துறவரத்துலேயும் சேராமல் நிறைய பேர் காலம் கடந்தும் கல்யாணம் பண்ணிக்காமல் தனிமையில் வாழறாங்க. இதில் ஒரு சிலர் லட்சியவாதியாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டா லட்சியத்தை அடைய முடியாதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் வாழறாங்க. இது ஓகே. ஆனால் எந்த லட்சியமே இல்லாமல் நிறையா பேர் கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க. காரணத்தை கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சுதந்திரமாக வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சுதந்திரமாக வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் எந்த மாதிரியான சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. யாருக்கும் கட்டுப்படாமல் வாழணும், கட்டுப்படாமல் வாழணுன்றது தான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்களோ? குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு கட்டுப்படணும், மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும், பிள்ளைங்க பெற்றோருக்கு கட்டுப்படணும், ஒரு சில நேரத்தில் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கட்டுப்படணும். இதுதான் குடும்ப நாகரிகம். இந்த தொந்தரவெல்லாம் எதுக்கு? எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்னால் அது உங்களுடைய இயலாமையை குறிக்குது. வாழ்க்கையில் யாருக்குமே கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழலான்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வண்டி ஓடுதுன்னா அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த தான் பிரேக் இருக்குது. பிரேக் இல்லைனா அந்த வண்டி கட்டுக்கடங்காமல் ஓடி விபத்துக்கு உள்ளாயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் நிதானமாக ஓடினாலும் சில நேரங்களில் தடுங்கி விழ நேரிடும். அந்த நேரத்தில் நம்ம கீழே விழாதவாறு இழுத்து தாங்கி பிடிக்கிறது தான் உறவுகள். உறவுகளோட வாழ ஆசைப்படுங்க. சுதந்திரமாக வாழணும்னு நினச்சி தனிமையில் வாழ நினைக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு பொன்னான வாய்ப்பு வாழ்க்கை. அதிலேயும் ஒரு அற்புதமான வாய்ப்பு குடும்ப வாழ்க்கை. தனிமை என்பது சுதந்திரம் அல்ல, அது வெறுமை, மகிழ்ச்சி இல்லாத வெற்றிடம். அதனால் இன்றைய இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமண வாழ்க்கையில் ஆர்வம் காட்டுங்க. காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுங்க. ஆல் த பெஸ்ட்.